ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம சட்னி எல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். நம்ம கை போட்டு இப்படி கரைக்கும்போது கொஞ்சம் புருடு கட்டின மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா அழகாக இப்படி கரைச்ச மாதிரி ஆயிரும். இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகத்தை சும்மா ஜஸ்ட்டு இப்படி ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி இப்போ ஒரு சைடு நல்லா தோசை வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பிக்கலாம். இப்போ 2 சைடும் தோசை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.